நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் மோட்சத்திற்குரிய உபாயங்களை குறித்து தான் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, பீஷ்மரே, பிதாமகரான நீங்கள் உபாயத்தால் மோட்சம் உபாயம் இல்லாமல் இல்லை என்று சொன்னீர்கள். அந்த உபாயத்தை முறைப்படி கேட்க விரும்புகின்றேன் என்று கேட்க பீஷ்மர் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, எப்பொழுதும் உபாயத்தினாலேயே எல்லா விஷயங்களையும் ஆராய்கிறாய் என்றும் இந்த தெளிவான ஞானம் உனக்கே தக்கது. குடத்தை செய்கையில் எந்த புத்தியானது உண்டானதோ அது குடம் உண்டான பிறகு வேண்டப்படுவது இல்லை. இப்படியே யக்ஞாதி தர்மத்தினால் சாந்தி முதலான தர்மங்கள் ஏற்பட்ட பொழுது மோட்சத்திற்கு வேறு காரணம் வேண்டுவதில்லை. கீழ் சமுதிரத்திற்கு இருக்கிற மார்க்கம் மேற்கு சமுதிரத்திற்கு செல்லுகிறதில்லை. மோட்சத்திற்கு ஒரே மார்க்கம் அல்லவா? அதை என்னிடமிருந்து விரிவாக கேள். தீரனானவன் பொறாமையால் அதாவது பொறுமையால் கோபத்தை தொலைக்க வேண்டும். தீரனானவன் பொறுமையால் கோபத்தை தொலைக்க வேண்டும். சங்கல்பத்தின் தியாகத்தினால் காமத்தை நாசம் செய்ய வேண்டும். சத்வகுணத்தை பற்றி கொண்டு நித்திரை விலக்க வேண்டும். ஜாக்கிரதையினால் பயத்தில் காக்க வேண்டும். ஆத்ம தியானத்தினால் பிராணனை ரட்சிக்க வேண்டும். தைரியத்தினால் இச்சையையும் துவேஷத்தையும் காமத்தையும் மிச்சமின்றி நீக்க வேண்டும். ஐயம் அறியாமைகளை அபியாசத்தால் நீக்க வேண்டும். தத்துவத்தை அறிந்தவன் ஞான அபியாசத்தினால் நித்திரையையும் புத்தியின் தோற்றாமையையும் நிவர்த்தி செய்ய வேண்டும். உபதிரவங்களையும் ரோகங்களையும் இதமாகவும் ஜரிக்கக்கூடியதாயும் மிதமாயும் இருக்கிற ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்ய வேண்டும். சந்தோஷத்தினால் லோபங்களையும் மோகங்களையும் தத்துவதரி ஜனத்தினால் விஷயங்களையும் தயையினால் அதர்மத்தையும் ஜெயிக்க வேண்டும். பரிபாலத்தினால் தர்மத்தையும் வரவினால் ஆசையையும் ஆசையை விலக்குவதனால் அர்த்தத்தையும் அனித்தியத்தின் தன்மையினால் ஸ்நேகத்தையும் யோகத்தினால் பசியையும் கருணையினால் தன்னுடைய மானத்தையும் சந்தோஷத்தினால் திருஷ்ணையையும் சஞ்சாரத்தினால் சோம்பலையும் பண்டிதன் ஜெயிக்க வேண்டும். நிச்சயத்தினால் விபரீத ஞானத்தை ஜெயிக்க வேண்டும். மௌனத்தினால் அதிக வார்த்தையும் சௌரியத்தினால் பயத்தையும் ஜெயிக்க வேண்டும். புத்தியினால் வாக்கையும் மனத்தையும் அடக்க வேண்டும். அந்த புத்தியை ஞான கண்ணால் அடக்க வேண்டும். ஞானத்தை மகானான ஆத்மா அடக்க வேண்டும். மகத்தான ஆத்மாவை ஆத்மாவினுடைய ஞானமானது அடக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த ஆத்மா சாந்தனும் சுத்த கர்மம் உடையவனுமானவனால் அறிய தகுந்தது. பண்டிதர்கள் யோகத்திற்கு இடையூறுகள் என்று அபிப்பிராயப்படும் காமம், குரோதம், லோபம், பயம், நித்திரை என்னும் ஐந்தையும் விலக்க வேண்டும். அவற்றை விலக்கிவிட்டு தியானம், அத்தியனம், தானம், சத்தியம், லஜ்ஜை, கபடமின்மை, பொறுமை, சுத்தி, உணவால் உண்டாகும் சுத்தி, பொறிகளின் அடக்கம் என்னும் யோக சாதனங்களை அபியசிக்க வேண்டும். அதாவது பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இவைகளால் தேஜஸ் விருத்தி அடைகிறது, பாவமும் தொலைகிறது, இவனுடைய சங்கற்பங்களும் சித்திக்கின்றன, விஞ்ஞானமும் ஏற்படுகிறது. பாவம் அகன்றவனும் தேஜஸ்வியும் லகுவான ஆகாரம் உள்ளவனும் இந்திரிய ஜெயமுடையவனுமாகி காம குரோதங்களை வசப்படுத்தி கொண்டு பிரம்மத்தின் பதத்தை அடைய விரும்ப வேண்டும். மூடனாகாமல் இருத்தல், பற்றுதல் அற்று இருத்தல், காமக்ரோதங்களை விலக்குதல், தீனனாக ஆகாமல் இருத்தல், கர்வமில்லாமல் இருத்தல், பயமில்லாமல் உறுதியாய் இருத்தல், மற்ற பயனில் விருப்பமின்றி மனோ வாக்கு காயங்களின் அடக்கம் ஆகிய இவைகள் மோட்சத்திற்கு தெளிவும் களங்கமற்றதும்
சுத்தமமான வழி என்று சொல்லி பீஷ்மாச்சாரியார் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.